விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது, ஆவணி மாதம். அதுபோக எந்த ராசிக்குமே இல்லாத மிகப்பெரிய ஒரு பிராப்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன், 10 கிரகம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இது விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிராப்தம். அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் மட்டும்தான் ஆட்சி நிலையில் வருவார். நாம் செஞ்ச ஒரு புண்ணியம், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பிரமாதமான நேரம். பொதுவாக நம்ம என்னதான் ஒரு உழைப்பு நம்ம போட்டாலும் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். நடைமுறையில் நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு இராணுவத்துக்கு போகிறதோ, காவல்துறைக்கு போகிறதோ, இல்லை மருத்துவத்துறைக்கு எக்ஸாம் எழுதுறதோ, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முயற்சி செய்கிறோம். ஒரு முறைக்கு 4 முறை முயற்சி செய்கிறோம், 10 முறை முயற்சி செய்கிறோம். முதல் முறை நம்ம முயற்சி செய்யும் போதே சாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான், பாஸ் பண்ணணுன்ற எண்ணத்தில் தான், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம செய்கிறோம். முயற்சி மட்டும் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு போதாது. முயற்சியோட நம்மளுடைய நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இதுக்காக எல்லா நேரத்துலையும் ஜோசியம் பாருங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்களுடைய நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர காலம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள். இல்லையா அதுக்கான போகும் வழி என்ன? பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தை கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். தயவு செய்து ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வீடு வாசல் கட்டுறனுங்க, கட்ட முடியல, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறேன், பண்ண முடியல, ஏன் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தில் எப்போ அந்த பிராப்தம் இருக்குதுன்றது பாருங்கள். இப்போ இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் தருது. நமக்கு தேவை, நம்ம கேட்குறது கடவுள்கிட்ட காசு பணம் கிடையாது, எனக்கான சந்தர்ப்பத்தை கொடு, என்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சான்ஸ், வாய்ப்பை கொடு. விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருத்தலத்தில் போயிட்டு கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தை அதுதான், நான் சம்பாரிச்சுக்கிறேன், நான் சாதிச்சுக்கிறேன், எனக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுங்க. இது உங்களுக்கான சந்தர்ப்பம். உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் செவ்வாய் சந்திர மங்கள யோகமாக வருது. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சொல்லக்கூடியவர் குரு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 80 டிகிரியிலிருந்து தன்னுடைய சுய வீடு, சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். குரு மங்கள யோகம். நல்லா கேட்டுக்கிடுங்க, குருவும் செவ்வாவும் தனஸ்தானத்தை பார்ப்பது குரு மங்கள யோகம். செவ்வாய் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறது சந்திர மங்கள யோகம். எப்படி சார் சந்திரமங்கல யோகம் எப்படி சார் வரும்? சந்திரன் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் சந்திரமங்கல யோகம் வந்துருமா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்லிட மாட்டேன். இது சோசியல் மீடியா, பல பேர் பல விதமான கருத்துக்கள் தெரிவிப்பாங்க, ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லிட மாட்டேன். சந்திரன் அப்படின்றவர் நம்ம ராசிக்கு 9 குடையவர், பிதிருஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருக்கிற இந்த மாத தொடக்கத்தில், மாதம் பிறக்கப்படக்கூடியது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரோகிணி நட்சத்திரம், சந்திர பகவானுடைய சுய நட்சத்திரம்.
ரோகிணி நட்சத்திரம்ன்றது கிருஷ்ண பகவான் அவதரிச்ச நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் 40 டிகிரியிலிருந்து சந்திரன் உங்க ராசியை பார்க்கிறார். சந்திரன் உங்க ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரத்தை கொடுக்கிறார். அப்ப நமக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. குருவும் செவ்வாவும் ஒரு பாவகத்தை பார்க்கிறார், அதனால குருமங்கல யோகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 8வது பாவகத்துல இருந்து குடும்பஸ்தானாதிபதியோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. திருமணத்துல சங்கடம் இருக்குது, தாமதம் இருக்குது. செவ்வாய் தோஷம் சொன்னாங்க, நாகதோஷம் சொன்னாங்க, தாரதோஷம் சொன்னாங்க, கால சர்வதோஷம் சொன்னாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டோம். ஒரு நல்லதும் நடக்கல. போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை. கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாகி போச்சு. பரிகாரங்களுக்கு செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சு. கும்பிட்ட சாமியை கல்லாகி போச்சியா அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தா இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுடைய திருமண தடைகள் விலகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் ஆவணி மாதம் ஃபர்ஸ்ட்லேயே. அப்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகிறது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்துறது, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது. முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும் இருவரும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரார். பொதுவாக அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்க, அயல்நாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதனும் சூரியனும் அந்த கம்யூனிகேஷன் ஜாதகத்தில் இருக்கணும். புதனும் சூரியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடணும், இல்லை சேர்ந்துக்கிடணும், ஒரு நட்சத்திரத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழல். புதன் சூரியன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு சூரியன், லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை, ஆவணி 9லிருந்து 26ஆம் தேதி வரை வருவதால் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுறது மட்டும் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அரசாங்க உத்தியோகம் எனக்கு வேணும்னு மல்லு கட்டிட்டு நிற்கிறேனுங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மருத்துவத்துறையில் சாதிக்கணும், கலைத்துறையில் சாதிக்கணும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானுங்க, ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்கிறது சம்பாதிக்கிறது, சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் செய்யக்கூடியது சாதிக்கிறது. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ உயர முடியுமோ உயர்ந்துக்கோங்க. அப்பனால் மேலே வந்தேன், தாத்தனால் மேலே வந்தேன், சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்து தான் பழக்கமே தவிர என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்க காரணம் பெருசாக சொல்லிட முடியாது. இது உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லை, 10 பிள்ளைகள் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேரம் நல்லா இருக்கணும். இது உங்களுடைய நேர காலங்கள் பிரமாதமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய தருணம். கடவுள் கொடுத்த அற்புதமான நேரத்தை விரயம் பண்ணிடாதீங்க. மண்ணுக்குள்ளே போட்ட விதையை முட்டி மோதி மேலே வந்துடுது. நம்ம மனசால் எம்பிட்டு வேகமாக ஓடணும், எவ்வளோ வளரணும், எந்த அளவுக்கு உயரணும். உங்களுக்கான நேரம் சாமி. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. இது அர்த்தம், உழைப்பு அப்படின்ற விதையை விதைத்தாதான் உயர்வுன்ற விருச்சம் ஏற்படும், பார்த்துக்கிடுங்க. மற்றபடி வரக்கூடிய ஆவணி மாத காலம் அப்படின்றது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய விடியல் வரக்கூடிய மாதம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட சுபஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஆனால் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு சாரம் கொடுத்தவர் குரு, தனஸ்தானாதிபதி. இந்த குரு சுக்கிரனுடன் சேர்ந்து தனஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பார்க்கிறாரு. ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் குரு. இந்த வகையில் வாகன யோகம் இருக்குது, அதுபோக மண்மனை யோகம் இருக்குது.
வீடு வாசல் அப்படின்றது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கனவு. ஏன்னா மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, வாடகை வீட்டில் தான் என்னால் இருக்க முடியுது, சொந்த வீடு வாங்க முடியல என்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது. 10,000 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கிறேனுங்க, என்கிட்ட காசு பணம் இருக்குதோ இல்லையோ, சொந்த வீடு வாசல் இருக்குதுங்க, நான் ஜம்முன்னு நான் ராஜாவாக இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக ஆக்கிடும், நேர காலங்கள் பாதகமாக இருந்தால் அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க, பிரமாதமாக வருவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு மேற்கொண்டு ஆவணி மாத பலன் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரமாதமாக இருக்குது. அது போக இன்னொரு சமாச்சாரம், எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்காகவே இந்த புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. இது ராசிக்கு உண்டான பலன் கிடையாது. ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கிறீங்கன்னா எந்த நேரத்தில், எந்த நட்சத்திரத்தில், எந்த ராசி, என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்க, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற விவரத்தை தசாபுத்தி பலனுடன், வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனுடன் இந்த சாதக நோட்டை எழுதி தரணுங்க. இது ஒருத்தருடைய சாதக நோட்டு. எப்போ சாதகமாக இருக்கும், எப்போ பாதகமாக இருக்கும், என்ன ஏது ஃபுல் டீட்டெயிலாக இந்த சாதக புத்தகத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு எழுதி தரணுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.